Zepto ஒரு ஷாக்கிங்கான விஷயம் பண்ணியிருக்காங்க கைஸ். இந்நேரம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இனிமே ஹேண்ட்லிங் ஃபீ, சர்ச் ஃபீ, ரெயின் ஃபீ, கண்ட கருமாந்திர ஃபீ இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல ₹99க்கு மேல ஆர்டர் பண்ணா டெலிவரி ஃபீயும் கிடையாதாம். இவைங்க அவ்வளோ நல்லவங்க கிடையாதே. இது சும்மா சீசனல் ஆஃபர் கிடையாது. இட்ஸ் பெர்மனன்ட் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. Zepto ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ் அ பிக் லாஸ். இத சஸ்டெய்னபிளா கொண்டு போறது கஷ்டம். இந்த ஹேண்ட்லிங் ஃபீ, சர்ச் ஃபீ இதெல்லாம் Zepto திருப்பி கொண்டு வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு சொல்றேன். Zeptoவோட ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ரூ. 550. கிராஸ் மார்ஜின் பெர் ஆர்டர் அதாவது அவங்க குட்ஸ வாங்கி அதிக விலைக்கு வச்சு விக்கிறாங்க இல்லையா? அதுல பெர் ஆர்டருக்கு ரூ. 50லேருந்து ரூ. 70 வரைக்கும் பார்க்குறாங்க. ஃபுல்ஃபில்மென்ட் காஸ்ட் ரூ. 35லேருந்து ரூ. 45. அதாவது டெலிவரி பார்ட்னருக்கு இவங்க குடுக்குற காசு, அது இல்லாம அந்த வேர்ஹவுஸ மெயின்டெயின் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து சொல்றேன். இந்த டெலிவரி ஃபீ, ஹேண்ட்லிங் ஃபீ, சர்ச் ஃபீ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, Zepto அவங்க ரெவென்யூலேருந்து 20% லூஸ் பண்ணுவாங்க. 20%ன்றது சாதாரணமான விஷயமா தெரியலாம். ஹை வால்யூம்ல பார்க்கும்போது இட்ஸ் அ பிக் லாஸ். Zepto என்ன அவ்ளோ நல்லவனா? மக்களுக்காக எதுக்கு இந்த லாஸ ஃபேஸ் பண்ணணும்? பொதுவா இந்த குவிக் காமர்ஸ் ஆப்ஸ்ல ஒரு கேட்ச் இருக்கு. ஒரு கஸ்டமர அக்வைர் பண்றதுக்கு அவங்க செலவு பண்ற காசு ரூ. 1240. கஸ்டமரோட லைஃப் டைம் வேல்யூ. அதாவது ஒரு கஸ்டமர் ஃபர்ஸ்ட் டைம் Zeptoல சைன் அப் பண்ணிட்டு, லாஸ்ட்டா எனக்கு இந்த ஆப் புடிக்கல அப்படின்னு டெலீட் பண்ணிட்டு போற வரைக்கும், அந்த கஸ்டமர் Zeptoக்கு சம்பாரிச்சு குடுக்குறது ரூ. 890. சோ கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்ட விட லைஃப் டைம் வேல்யூ கம்மியா இருக்கு. பிக்கர் பிக்சர்ல பார்க்கும்போது, எல்லா குவிக் காமர்ஸ் ஆப்ஸும் இந்த சிஎஸ்சி எல்டிவி ப்ராப்ளம்னால லாஸ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்டிவி இன்கிரீஸ் பண்ணணும்னா கஸ்டமர்ஸ பிளாட்ஃபார்ம்ல அதிக நாட்கள் இருக்க வைக்கணும். அட் த சேம் டைம் அவங்கள நெறைய பொருட்கள் வாங்க வைக்கணும். கஸ்டமர்ஸ் சர்ன் ஆகுறதுக்கான காரணம் இவங்க போடுற இந்த அடிஷனல் ஃபீ தான் அப்படின்னு Zeptoவுக்கே நல்லா தெரியுது. அதனால தான் இந்த அடிஷனல் ஃபீய ரிமூவ் பண்ணா எல்டிவி இன்கிரீஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த அடிஷனல் ஃபீய ரிமூவ் பண்றதுனால Zeptoக்கு ஷார்ட் டெர்ம்ல கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் வரும். இந்த கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் பத்தி என்னோட நெறைய வீடியோஸ்ல நான் பேசியிருக்கேன். இத எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க? ரீசென்ட்டா $450 மில்லியன் ஃபண்டிங் ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 450 மில்லியன் கேஷ் ரிசர்வ்ல ஆட் ஆன உடனே இந்த நியூஸ ரிலீஸ் பண்றாங்க. எது எப்படி இருந்தாலும் Zepto யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல விஷயம் தான்.